பாஸ் சமையல் ரெடி, ரசம் வச்சா அந்த மாதிரி அவ்வளோ ரிச்சு. பாஸ் இவருக்கு சுகரே வராது பாஸ். எப்படி சொல்ற? தூக்கத்தில் நடக்கிறாருல்ல, திமிரு பிடிச்சவன்ல பண்ண ஐயோ அந்த பொண்ணு நடிக்கவே உள்ள சிரிச்சுக்கிட்டே இருக்கு. எது பேசினாலும் சிரிக்குது, சீரியஸாக பேசினாலும் சிரிக்குது. விஜய் ஆண்டனி சாருக்கும் எனக்கும் சந்தானம் மாதிரி ஒரு இது சீரியஸ், அது எல்லாம் செட் ஆகும். எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம், அவர் என்ன பேசினாலும் ரசிப்பார். நம்ம ஒரு ஹீரோ எதாவது பேசுனா சார் அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நல்ல காமெடியானே அப்படி தான் சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சரி சரி நல்லா பண்ணுவாரா தெரிஞ்சே கேட்பாங்க. பாலச்சந்திர சாரையும் பாரதிராஜா பார்த்துக்க நல்லா டைரக்ட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது சினிமா ஃபீல்டு. ஒரு தடவை சுந்தர் சி சார் சாமி இங்கே விட நியூயார்க்கில் உங்களுக்கு நிறைய ஃபேன், என்ன சொல்கிறீங்க? பசங்களாம் போனாங்க, என்னையா காமெடி பண்ணுறீங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு எங்கள் லுல்லுத்தவா போட்டு காமிச்சாங்களாம். அதை வச்சு தான் அரண்மனையில் பெரிய கேரக்டர் எனக்கு சந்தானத்துக்கும். நீங்கள் நிறைய ஹீரோயின்க்கெலாம் வந்துட்டு ஃபாதர் கேரக்டர்லாம் வந்து பண்ணுறீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஹீரோ நான் நிறைய ஹீரோயின்ஸ் இன்னும் பண்ணல, இப்போதான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. திமிரு பிடிச்சவன்ல பண்ண ஐயோ அந்த பொண்ணு நடிக்கவே உள்ள சிரிச்சுக்கிட்டே இருக்கு. எது பேசினாலும் சிரிக்குது, சீரியஸாக பேசினாலும் சிரிக்குது. நடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணது விஜயானந்த் சார் ஒய்ஃபு. விஜயானந்த் சாரோட எனக்கு சலீம் இட்டுன்னு அவங்களே 2 படம் சொன்னாங்க. அடுத்த படம் ஏமன்னு ஒரு படம் பண்ணேன். அது விஜயாண்டனி சாருக்கும் எனக்கும் சந்தானம் மாதிரி ஒரு இது சீரியஸ், அது எல்லாம் செட் ஆகும். எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம், அவர் என்ன பேசினாலும் ரசிப்பார். அவரை திட்டினாலும் யோ மூஞ்சியில் எந்த எக்ஸ்பிரஷனும் காட்டாமல் பெரிய இட்டு கொடுக்குறிய, பெரிய ஆளியா அப்படியே விளையாட்டுக்கு பேசினா கூட ஜெயிச்சிரிய அப்படின்னு பேசுவேன். சொல்லுங்க பாரு. நம்ம ஒரு ஹீரோ எதாவது பேசுனா சார் அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நல்ல காமெடியானே அப்படி தான் சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சரி சரி நல்லா பண்ணுவாரா தெரிஞ்சே கேட்பாங்க. ஸோ நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஆளுங்களை பார்த்து கேட்குற மாதிரி. பாலச்சந்திர சாரையும் பாரதிராஜா பார்த்துக்க நல்லா டைரக்ட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது சினிமா ஃபீல்டு. நம்ம யார் வேணும் யார் வேணாங்கிறது முக்கியம் இல்லை, என்ன வேணுங்கிறதே மறந்துட்டு ஏதோ வந்தவங்களை வச்சு ஏதோ செட் பண்ணி பண்ணுறாங்க. அது வந்து அவ்வளோ உடன்பாடு இல்லை மக்களுக்கு. ஒரு தடவை சுந்தர் சி சார் சாமி இங்கே விட நியூயார்க்கில் உங்களுக்கு நிறைய ஃபேன், என்ன சொல்கிறீங்க? பசங்களாம் போனாங்க, என்னையா காமெடி பண்ணுறீங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு எங்கள் லுல்லுத்தவா போட்டு காமிச்சாங்களாம். அதை வச்சு தான் அரண்மனையில் பெரிய கேரக்டர் எனக்கு சந்தானத்துக்கும். அதுக்கு முன்னாடி அருணாச்சலத்தில் எனக்கு நல்ல ரோல் கொடுத்தாரு. இந்த அரண்மனையில் ரீச் ஆன மாதிரி, ஏன்னா நானும் சந்தானமாச்சு. அவ்வளோ ரசம். பாஸ் சமையல் ரெடி, ரசம் வச்சா அந்த மாதிரி அவ்வளோ ரிச்சு. அது மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டைலாக்கு, பாஸ் இவருக்கு சுகரே வராது பாஸ். எப்படி சொல்கிற? தூக்கத்தில் நடக்கிறாருல்ல, அதுக்காக டாக்டர் என்ன சொல்கிறாரு, தினம் 2 கிலோமீட்டர் நடந்தால் போருங்கிறாரு, சுகர் குறையுன்றார். இவர் ராத்திரி ஃபுல்லாக நடக்கிறாரு, எப்படி குறையும்? மூக்கில் குத்துனா குறையுமா? சரி, அந்த மாதிரி மக்களுக்கு பிடிச்ச டைலாக தான் சந்தானத்தோடு நடிக்கிறப்போ அன்றாட வாழ்க்கையில் என்ன காமெடியோ அதை போட்டு விட்டுருவான். நம்மளோட இப்போ அவர் இல்லைனாலும் அவருடைய காமெடி எப்பவுமே நம்மளை வந்துட்டு சிந்திக்கவும் வைக்கும், சிரிக்கவும் வைக்கக்கூடிய நம்மளுடைய சின்ன கலைவாணர் விவேக் அவர்களோடையும் அவரோட அந்த எப்படி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். விவேக் சார் த கிரேட் லெஜண்ட். நிறையா காமெடியன்கள் இருக்காங்க, பேர் சொல்ல விரும்பலை. உங்களை டைலாக் பேச விட மாட்டாங்க, இல்லைன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களை வர சொல்லிவிட்டு நைஸாக இவங்களை கட் பண்ணுவாங்க. இது எதுவுமே இல்லாமல் நம்ம ஏதாவது கவுண்டரோ காமெடியோ சொன்னாலும் அதையும் ஏற்றுப்பார். தனக்கு இவர் பேச விடக்கூடாது, அவர் வேணாமல் அந்த எண்ணமே அவர் இருக்காது. ஏன்னா அவர் தன்னம்பிக்கையான ஆள். ஒரு சீர்திருத்தம் எப்படியுமே இந்த பகுத்தறிவு வச்சுக்கிட்டு நிறைய பண்ணார். ஆனால் அவருக்கு எல்லா பக்தி எல்லாம் உண்டு. ஆனால் அதை வச்சு ஜெயிச்சார். அவர்கிட்ட பிடிச்சி கூட நடிக்கிறவங்களும் நல்லா பண்ணணும், நல்லா வரணும்னு நினச்சி பாலக்காட்டு மாதிரில எனக்கு பெரிய கேரக்டர் கொடுத்தாரு. அமெரிக்காவில் ஒரு ஷூட்டிங்காக 20 நாள் சாமினா வேணும், சாமினான்னு கேளுங்கன்னு செல்முருகனை விட்டு அனுப்பிச்சார். எனக்கு அப்போ இந்த விசா வேணும், அமெரிக்காவில் 10 வருஷம் விசா ஒன்று இருக்கான். அது என்கிட்ட இல்லை, சார்லி கிட்ட இருந்தது. அவன் பையன் அமெரிக்காவில் படிக்கிறான், எங்கள் அக்கா பையன், அவங்களாம் பக்கத்து ரூம். சார்லி ஓகே ஆகி அவர் பண்ணார். அந்த மாதிரி வெள்ளைப்பூக்கள் அந்த பிடிக்கும்னா கூட ஃபோன் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு பாராட்டக்கூடிய நல்ல மனசுக்காரரு. நான் சொன்னேன் உங்களை மாதிரி ஓப்பன் டைப் யாரும் கிடையாதுன்னு ஒரு தடவை பேட்டியில் சொல்லிட்டு இந்த மாதிரி
ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, என்னை பற்றி இந்த மாதிரி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு நடிகை நீங்கள் பார்க்கவே முடியாது. நல்ல தங்கமான ஆள், ஈகோ இல்லாதவர், சூப்பர் லெஜண்ட். அவர் வளர்த்த மரங்கள் இன்றைக்கி மழை பெய்யுதுன்னா அவர் தான் காரணம். நான் தமிழ்நாட்டில் அவர் மரங்கள் பேசும். அவர் பெரிய ஆலமரம், பல பேருக்கு வழிகாட்டி. ஒவ்வொரு மரத்தை பார்க்குறப்பவும் விவேக் ஞாபகம் வரும்.